அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பக்குவ முதிர்ச்சியில தான் வருங்க. பக்குவ முதிர்ச்சியில தான் இந்த ரெண்டு வரும். இப்ப அச்சம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அழகா வள்ளுவ பெருமான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமையினர். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எதுக்குமே பயப்பட மாட்டேயா அப்படின்னா நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். எதுக்குமே பயப்படாம இருக்கிறது முட்டாள்தனம், பேதமை என்று சொல்கிறார். அறிவின்மை, பேதமை. ஏன்னா எதற்கு பயப்படணும்? பிறர் நம்மை குறை கூறிடுவாங்களோ, பிறர் பழிக்கிற மாதிரி நாம வாழ்ந்துருவோமோ, நியாய தர்மத்திற்கு மாறுபட்டுருவோமோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்கணும். அந்த அச்சம் இருந்தாதான் அடிப்படையான ஒழுக்கத்தின் மீது நமக்கு அச்சம் இருக்கணும். இறை தன்மையில அச்சம் இருக்கணும். பெருமான் மேல கொஞ்சமாவது அச்சம் இருக்கணும். அவன் மீது அன்பு இருப்பது இரண்டாவது நிலை. முதல்ல என்ன வரணும்? அச்சம் தான் வரணும். பெருமான் மீது அச்சம் இருந்தாதான் அன்பு பின்னாடி வரும். இறைவன் மீது அச்சம் இல்லாதவர்களுக்கு என்ன வராது? இந்த இரக்கம் என்பது வராது. நல்லா ஞாபகம். கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கிறான். இதுதான் காரணம். என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் முதல்ல அவனுக்கு என்ன கிடையாது? இந்த புண்ணிய பாவங்களின் மீது அவனுக்கு அச்சம் கிடையாது. புண்ணிய பாவத்தின் மேல என்ன இருக்கணும்? ஒரு அச்சம் இருக்கணும். முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும். நீ ஒன்னும் போக வேண்டாயா, நீ ஒன்னும் யாரும் வர வேண்டாம், நீ முன்னாடி செஞ்சீன்னா பின்னாடி என்ன வரும்? உனக்கு தானா வந்து சேரும். இந்த பயம் இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி பயப்படும். ஆனா இப்ப செஞ்சுட்டு போனா நாளைக்கு நாம தாயா கஷ்டப்படும், ஏதோ ஒரு வகையில வந்துருமே அப்படின்னு. எதுக்கு? புண்ணிய பாவங்களின் மீது நமக்கு என்ன வரணும்? அச்சம் வரணும். அந்த அச்சம் வந்ததுன்னா நம்ம பிறர் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், வந்து நம்ம திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே கொஞ்சம் கொஞ்சமா திருந்திரும். ஆனா இந்த அச்சம் மட்டும் புண்ணிய பாவங்களின் மீது அச்சம் வரலன்னா நமக்கு என்ன வராது? அருள் என்பது வராது, ஒருபோது வராது. அப்போ இந்த ரெண்டு ஒன்றோடு தொடர்புடையது.